இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பால் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 கப் மைதா, 1/4 கப் ரவை, 1/4 கப் பால் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு வெதுவெதுப்பான பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். வெதுவெதுப்பான பால் ஊற்றி பிணையணும். சப்பாத்தி பாவு பதத்துக்கு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, 3 ஏலக்காய், தேவை அப்படின்னா கலர் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை பாகு கொதிச்சு 5 நிமிஷத்தில் நம்ம போடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும். அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா மெரூன் கலரில் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறம் சூடான அந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஸ்வீட் ரெடி. தேங்க்யூ.